வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாத கடைசியில் பண பற்றாக்குறையை நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா என்ன தான் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணாலும் மாத கடைசி செலவு இல்லை ஏதாவது ஒரு அவசர செலவு பார்த்திங்கன்னா அந்த மாத கடைசியில் நமக்கு ஒரு பற்றாக்குறையை ஏற்படுத்தும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் முன்னாடி ஃபேமிலி பார்க்க ஆரம்பித்தப்பெல்லாம் அது ரொம்ப நடந்திருக்கு, பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில உண்மைகளை புரிஞ்சுக்கொண்டு நான் அதுபடி இப்போ ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பித்ததுனால மாத கடைசி பற்றாக்குறை இப்போ எனக்கு வரதில்லை. அதை நான் அப்படியே வந்தாலும் எப்படி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாத கடைசியில் நம்மளோட பட்ஜெட் துண்டு விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஒரு 4 டிப்ஸு அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கம்பல்சரி உங்களுக்கு நான் அடித்து சொல்கிறேன், மாத கடைசியில் பணத்தட்டுப்பாடு வராது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஏன் மாத பற்றாக்குறை வராது அப்படின்னா, பட்ஜெட் போட்டுருவேன். உங்களுக்கே தெரியும், பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளவு அமௌண்ட்டு அப்படின்னு ஒதுக்குனதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா, அந்தந்த செலவை அந்தந்த என்வலப் கவரில் போட்டு வச்சிட்றேன். கிராசரிக்குன்னா கிராசரிக்கு என்வலப்பு, கேஸுக்கு என்வலப்பு, வெஜிடபிள், நான்வெஜ்ஜு, இபி, கேபிள், மெடிசின், ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்வலப் கவர் போட்டு ஒவ்வொரு செலவுக்கும் நான் எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்கணும் அதை அந்த என்வலப் கவரில் போட்டு தனித்தனி பேக்கில் வச்சிட்றேன், ரேக்கில் வச்சிட்றேன். ஒவ்வொரு மாத பட்ஜெட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி நான் செய்கிறதுனால தான் எனக்கு பார்த்திங்கன்னா கிராசரி நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன்னா எனக்கு மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வரப்போகிற நாட்களில் நான் கட்டுப்படுத்திப்பேன். காய்கறிக்கு நான் பணம் எடுத்து ஒரு கவரில் வச்சுருக்கேன். 250 ரூபாய்க்கு நான் காய்கறி வாங்கிட்டேன்னா அது எனக்கு அந்த கவரில் மிச்சம் 750 ரூபா தான் இருக்கும். நமக்கு தெரியும். அப்பப்போ பார்க்குறப்ப ஓகே இதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த மாதம் செலவு பண்ணணுன்ட்டு கண்ட்ரோலாக செலவு பண்ண ஆரம்பிப்போம், சிக்கனமாக செலவு பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகாது, மாத கடைசியில் துண்டு விழாது முக்கியமாக. அதனால் இது ஃபஸ்ட்டு டிப்பு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இதையும் மீறி எனக்கு ஏதாவது ஒரு அவசர செலவு வரும். அதாவது நம்ம ஒதுக்கியிருக்க செலவு இல்லாமல் வேறு ஏதாவது செலவு வரும். அதை என்ன பண்ணுவேன்னா, இப்போ எமர்ஜென்சி கவர்லாம் என்வலப் கவர்னு அதர்ஸ்ன்னு சொல்லி என்வலப் கவர் வச்சுருப்பேன். நீங்கள் பட்ஜெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு 500 ரூபா போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சு மாத கடைசியில் நான் எதிர்பாராத செலவு, அதாவது நான் பட்ஜெட் போட்டிருக்கக்கூடிய செலவுகள் இல்லாமல் வேறு ஏதாவது செலவு வந்துச்சு அப்படின்னா அந்த 500 ரூபா நான் ஒவ்வொரு மாதமும் ஒதுக்கி வச்சுருப்பேன். அதை வச்சு சமாளிக்க முடியுமான்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு பசங்களுக்கு இப்போ ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு ஸ்டேஷ்னரிஸ் வாங்கணும் அப்படின்னாலோ, இந்த மாதிரி 500 ரூபாய்க்குள்ளே சின்ன சின்ன செலவுகள், பட்ஜெட்டில் போடாத செலவுகள் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னா, இந்த எமர்ஜென்சியோ இல்லை அதர்ஸுங்கிற என்வலப்பில் எடுத்து வச்சுருக்க பணத்தை வச்சு சமாளிச்சிருவேன். ஸோ 500 ரூபாய்க்குள்ளே வர செலவுகளை நான் என்ன செஞ்சிடலாம், அப்படி சமாளிச்சிடலாம். இப்போ ஹேர் கட் பண்ண போனோம் அப்படின்னா ஒரு 80 ருபீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஷ்னரி டக்குன்னு ஒரு பென்சில் இல்லை, ஒரு எரேசர் இல்லை அப்படின்வாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள், பொடி செலவுகள் நிறையா வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. நம்ம தயிர் பாக்கெட்டுக்குன்னு பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கவே மாட்டோம். கிராசரிலேருந்து எடுக்கிறதா, மில்க்லேருந்து எடுக்கிறது தானே. அப்போ அந்த மாதிரி தயிர் பாக்கெட் வாங்குறத எப்போயோ வாரத்தில் ஒரு நாள் வாங்குவோம். அப்போ அதை என்ன செஞ்சுப்பேன், இந்த எமர்ஜென்சி இல்லைனா அதர்ஸ் என்வலப்லேருந்து எடுத்துப்பேன். அந்த மாதிரி சில இப்போ குட்டி செலவுகள் இருக்கும். பேட்டரி வாங்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று செலவுகள் வரும். இதெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னா 500 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய செலவுகள். ஸோ அப்போ அதுக்காக தான் மாதம் பட்ஜெட் போடுறப்ப அதர்ஸ் இல்லை குட்டி எமர்ஜென்சின்னு வைக்கிறது, அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை ஒரு டியூப்லைட் ரிப்பேர் ஆகிடுச்சு, டியூப்லைட் இல்லை, அதை செலவு பண்ண ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஆகும். ஃபேனு ரிப்பேர் ஆகிடுச்சு, இந்த மாதிரி இல்லை மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு, கேஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை பர்னர் உடஞ்சிருச்சு, புது பர்னர் வாங்கணும். அதாவது இப்போ 500 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபா 2000 ரூபா செலவு ஆகும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திடீர்னு ஏற்பட்டால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் மேஜிக் பாக்ஸ் சேவிங்ஸ் பாக்ஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது யாருக்குமே தெரியாமல் ஏற்கனவே முன்னாடி சேர்த்து வச்ச காஸ்ட்டில் ஒரு 50,000 ரூபாயை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பேர் மேஜிக் பாக்ஸ்ன்னு போட்டு ரகசியமாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப பெரிய செலவு ஏற்படுது அப்படின்னா நான் அதுலேருந்து என்ன செய்வேன், பணத்தை எடுத்து அந்த அவசர தேவையெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ 2000 3000 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய செலவு, நான் எதிர்பார்க்காத செலவு, பட்ஜெட்டில் ஒதுக்காத செலவு வந்துருச்சு, ஒரு 3000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன், அந்த பணம் மேஜிக் பாக்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணிவிட்டு, ப்ளஸ் அடுத்த மாதம் சம்பளம் வந்தோன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் வாங்கினா ஃபஸ்ட்டு கடன் அடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மேஜிக் பாக்ஸ் கிட்டேருந்து நான் கடன் வாங்கிட்டேன்
திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பணத்தை திரும்பி இந்த பாக்ஸ்லேயே போட்டுருவேன். ஸோ இதில் ஒரு 50,000 ரூபா அப்படியே லிக்விட் கேஷ் இருக்குது, என்னோடய அவசர செலவுக்கு கை கொடுக்குது. இப்படி தான் வந்து நான் வந்து என்னுடைய மாத கடைசி பற்றாக்குறையிலிருந்து தப்பிக்கிறது. பணப்பற்றாக்குறை திடீர்னு ஏற்பட்டுருச்சு, ஒரு அவசர செலவு ஏற்பட்டுருச்சுன்னா இப்படி தான் வந்து நான் சமாளிச்சுட்டு வரேன். இப்போ மாத கடைசியில் நமக்கு அவசர செலவுகள் ஏற்படாமல் இருக்கணும்னா சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பட்ஜெட்டுக்கு என்னென்ன செலவுகள்னு போட்டுருக்கீங்களோ, இப்போ நீங்கள் டைரியில் எழுதியிருக்கீங்களா, காய்கறி, கிராசரி, பால் அப்படின்னு நீங்கள் என்னென்ன செலவு எழுதியிருக்கீங்களோ, எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கீங்களோ அந்த செலவு மட்டுமே பண்ணுங்கள். பட்ஜெட்டில் இல்லாத தேவையில்லாத செலவை, ஆடம்பர செலவை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ வந்து நீங்கள் பட்ஜெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு ஆடம்பர செலவுன்னு சொல்ல முடியாது, ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டை எடுத்து தான் ஆகணும். ஆனால் பட்ஜெட்டில் நீங்கள் ஹோட்டலுக்குன்னு ஒதுக்கியிருக்கவே மாட்டீங்க. வாரத்தில் 2-3 நாள் ஹோட்டல் செலவு. அப்போ நீங்கள் எதில் கை வைப்பீங்க? இங்கே ஒதுக்கியிருக்க ஏதாவது ஒரு செலவுலேருந்து நீங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவீங்க. அப்போ அந்த செலவு பண்ணுறப்போ உங்களுக்கு பணம் இருக்காது. மாத கடைசியில் காய்கறி வாங்கவோ இல்லை கிராசரி வாங்கவோ தட்டுப்பாடாகும். அப்போ பட்ஜெட்டில் இல்லாத தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்யாதீங்க. அதனால தான் நம்ம பட்ஜெட்டில் சேர்க்கலை. இப்போ நமக்கு அதிகமாக பணம் வருது, நான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் ஒதுக்கியிருக்கேன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கோம், கம்மி சம்பளம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப பட்ஜெட்டில் ஒதுக்காத வேறு செலவுகளை நம்ம செய்யக்கூடாது. செஞ்சால் தேவையான செலவு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்காது. இது ஃபஸ்ட்டு டிப். இது தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுவோம். நம்ம அவசர செலவெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏதோ தேவையே இல்லாத செலவு பண்ணியிருப்போம். ரோட்டில் திடுக்குன்னு ஏதாவது போகும், கண்ணுக்கு பார்த்தோன்னா வாங்குவோம். நம்ம வீட்டுக்கு அது தேவையே இருக்காது, ஆனால் வாங்கி வீட்டில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஐயோ அவசரப்பட்டு வாங்கிட்டோமே. அது வந்து 10 ரூபாயாக இருக்கலாம், 20 ரூபாயாக இருக்கலாம், இல்லை 300 ரூபாயாக இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், உங்கள் பட்ஜெட்டில் தான் வந்து அடி வாங்கும். வேறு அவசர தேவையான செலவு செய்ய முடியாதபடிக்கு மாத கடைசியில் பற்றாக்குறை ஆகும். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பைக்கு, வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸை நம்ம பயன்படுத்திட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் இப்போ கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாமே ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிடணும். பைக்கோ, வாஷிங் மிஷினோ, ஏசியோ 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா, சில பேர் வருஷத்துக்கு 2 தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பொருளை யூஸ் பண்ண பொருளை பொறுத்திருக்கு. கார் வச்சுருந்தா காரையும் சேர்த்து சொல்கிறேன். அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த விஷயத்துலலாம் நம்ம சர்வீஸ் பண்ணவோ மெயின்டெனன்ஸ்க்கோ நம்ம காசு செலவழிக்க யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் யோசித்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நேரம் பைக்கோ, வாஷிங் மிஷினோ, ஏசியோ ரிப்பேர் ஆகிடும். அப்போ நம்ம மாத செலவுக்கு இருக்கக்கூடிய காசை எடுத்து அதை சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாத கடைசியில் நமக்கு தேவையான செலவு செய்கிற பொழுது பணம் பற்றாக்குறை ஆகிடும். இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை 6 மாதத்துக்கு ஒருக்கா இது பண்ணிவிடுவேன், சர்வீஸ் பண்ணிவிடுவேன். நான் பாட்டுக்கு இப்போ 2-3 வருஷம் சர்வீஸ் பண்ணாமல் இருக்கேன்னா திடுக்குன்னு ஏதாவது ஒரு மாதம் ஒரு இக்கு வச்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1000-2000 செலவாகும். அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுவேன், தேவையில்லாமல் மாத செலவுக்கு ஒதுக்கி வச்சுருந்த காசை எடுத்து கொடுப்பேன். அதனால் இந்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள் வீட்டில் இருக்குன்னா அதை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பைக்கெல்லாம் ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, ஒரு ரோடு குப்பையாக இருக்குன்னா அதில் தைரியமாக விடுறது. அப்போ டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆணிக்கின்னு இருந்தால் பஞ்சர் ஆக்கி விட்ருவோம். அதுக்கு போய் 100 ரூபா தேவையில்லாமல் செலவு பண்ணுவோம். வாஷிங் மிஷினில் வந்து ஹெவி லோட் போடக்கூடாது. அது மாதிரி ப்ராப்பர் யூசேஜும் இருக்கணும். அந்த மாதிரி யூசேஜ் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது, தேவையில்லாத செலவு வந்து உங்களுக்கு வைக்காது, மாத கடைசியிலே நமக்கு பற்றாக்குறை ஏற்படாது. 3வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்டர்னேட் எக்ஸ்பென்சஸ் ஆப்ஷன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த செலவு தான் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக பண்ணலாம். நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு திடீர்னு என்வி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் கையில் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னா மட்டன் குழம்பு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சிக்கன் கிரேவி கூட செய்யலாம். இல்லை அதை விட சீப்பாக இருக்கணும்னா எக் கிரேவி கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு செலவு பண்ணும் பொழுதும் உங்ககிட்ட பற்றாக்குறையாக இருக்குன்னா இந்த செலவு ஆனால் நான் செஞ்சே ஆகணும், வேறு வழி இல்லை, பட் இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணால் இந்த நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் வேணால் வீடியோ ஆல்டர்னேட் எக்ஸ்பென்சஸ் வீடியோ 2 பார்ட் போட்டிருக்கேன். அதை வந்து நான் என்ன செய்கிறேன், அந்த வீடியோஸை நான் அதோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணால் பாருங்கள். அப்போ நமக்கு பணத்தை மிச்சம் பண்ணலாம், மாத கடைசியில் பற்றாக்குறை வராது. அதாவது நமக்கு பண பற்றாக்குறையாக இருக்கிறப்ப கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மற்றவங்கள்ட்ட கடன் வாங்காமல் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் மெத்தடில் அந்த செலவை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம்.
அடுத்து லாஸ்ட் முக்கியமான டிப்பு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழ வேண்டும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம வந்து கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தண்ணி நிறையா குடிக்கணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சுன்னா நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸே வராது. இல்லை நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத வியாதிகள் வந்து உங்களுக்கு பெரிய தொகையை கொண்டு போய் நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு வெளியில் விற்கக்கூடிய ஐஸை வந்து நீங்கள் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு குளிர் டைமில் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஹெல்த்தி ப்ராக்டிஸ் கிடையாது. அப்போ டக்குன்னு அவனுக்கு ஒரு ஜலதோஷமோ ஃபீவரோ வரப்போ பிள்ளையும் கஷ்டப்படுவான், நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் 500 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வந்து கேட்கவே வேணாம், ஒரு டைம் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாலே 500 ரூபா செலவாகி தான் வரும். நான் இருக்கிற ஏரியாவில் பாவம் சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் கன்சல்டிங் ஃபீஸு 500 ரூபா கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பண்ணணும். நம்மளும் வந்து ப்ராப்பராக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை இருந்தால் தான் டாக்டர்கிட்ட போகக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி குறையும். இல்லைனா நம்ம அடிக்கடி டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். அவருக்கு 1000 2000 மாதத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏதாவது பிள்ளைங்களுக்கு முடியாமல் வந்துடுது அப்படின்னு. நிறைய டைம் வந்து என்கிட்டே கேட்டிருக்காங்க, நீங்கள் பட்ஜெட்டில் வந்து கரெக்டாக செலவு பண்ணிடுவீங்களா, அவங்க பிள்ளைங்களுக்குலாம் முடியாமே வராதான்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி என்னடா இப்படி கேட்குறாங்களேன்னு இருக்கும். பட் ஆனால் சில பேர் வீட்டில் அது நடக்குது, மேபி அதனால் கூட அவங்க கேட்டிருக்கலாம். ஸோ அது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் டாக்டர்கிட்ட போகக்கூடிய விஷயத்தை குறைக்கலாம். நம்ம டாக்டர்கிட்டன்னு போனால் பணம் அழுந்து தான் ஆகணும், பணம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தேவையான செலவு பண்ணுறதுக்கு நம்ம கையில் பணம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மாத கடைசி பிரச்சனை வராது. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸ், இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட க்ரோத்து ஹெவியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.